ஹலோ வணக்கம் மக்களே, சிம்பிள் மச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து Yamaha MT15 தான் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. ஸோ பைக்கோட ரேப்பிங் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா MT ஸ்பைடர்மேன் தீமில். ஸோ இதுதான் வந்து பார்ட் 1 வீடியோ. இது பார்ட் 2 வந்து டெயில் ரேப் பண்ணுற மாதிரி, டெயில் வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய டெயில் டிடிஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு பிடிச்சது வந்து ஒன்றே ஒன்று தான், CNC டெயில் டிடி. ஸோ இதுதான் அந்த CNC டெயில் டிடி. இது வந்து அட்ஜஸ்டபுள். ஸோ நீங்கள் வந்து லென்த்தாகவும் இழுத்துக்கலாம், ஷார்ட்டும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அப் அண்ட் டவுன் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா MTயோட சீட் வந்து ஷார்ட்டு அண்டு வீல் வந்து பெருசாக வரும் வெளியே. ஸோ சின்ன டெயில் டிடி போட்டால் கொஞ்சம் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் பில்லியன் வந்து பயங்கரமாக அடிப்படுவா போல் தண்ணியில் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா. இது கொஞ்சம் காம்பேக்டாக கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லென்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் பைக் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதை நான் வாங்கினேன். இது வந்து நான் வந்து சென்னை சிட்டி ஸ்டார்ஸில் வாங்கினேன். சிட்டி ஸ்டார்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினேன். அடுத்து vlogging வந்து அங்கே தான் பண்ணான்னு சொல்லிட்டுருக்கேன், அதையும் பண்ணுறோம். அடுத்து இண்டிகேட்டர் வாங்கினேன், டியூக் இண்டிகேட்டர் வந்து. ஸோ ஒரிஜினல் டியூக் இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1000 வருது. பட் வந்து இது வந்து ஃபஸ்ட் காப்பி, இது வந்து ஒரிஜினல் இல்லை, ஃபஸ்ட் காப்பி. இதை நான் வந்து எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே மோட்டார்ஸ் கோயம்பேடு கிட்ட, லைக் குளத்தூர் கிட்டதுக்கு அங்கே வாங்கினேன். இங்கே வந்து 199 தான் இது. ஃபஸ்ட் காப்பி, மாஸ்டர் காப்பின்னு சொல்லலாம். செமையாக அப்படியே பக்கா டியூக் மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பைக்கில் ஃபிட்டிங்லாம் பண்ணிவிட்டு பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பைக்கோட கரண்ட் லுக். ஆல்ரெடி ரேப் பண்ணது தான் பைக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் தீமில் பண்ணது. ஸோ நீங்கள் பார்க்கல, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நம்ம இதில் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிற ப்ளேஸ் வந்து இதுதான் டெயில் டிடி. இதுக்கு பதில் அந்த CNC டெயில் டிடியை போட போகிறேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கும், இவ்வளோ லென்த் இல்லை, கொஞ்சம் குட்டியாக. ஸோ இந்த ப்ளேஸில் அப்படி வரும். நார்மல் டெயில் டிடி போடலாம் மேக்னெட்டிக், பட் என்ன விஷயம்னா மேக்னெட்டிக் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வண்டிக்கு லுக் வந்து நான் பார்த்த வரைக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. CNC மீன்ஸ் நீங்கள் வேணால் லென்த்து இழுத்துக்கலாம். காமனாகவே MTயில் வந்து டயர்ஸ் வந்து ரொம்ப வெளியே வரும். நீங்கள் மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணால் MT டயர் வந்து எங்கேயோ இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அது பாருங்க, சீட் இங்கே முடியுது, டயரு அது வரைக்கும் போகுது. ஸோ அந்த இஷ்யூ இருக்கிறதுனால டெயில் டிடி கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஓகேயா, அதனால் நான் கொஞ்சம் CNC வாங்கியிருக்கேன். அண்டு நான் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், லைட்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டிக்கரிங் வந்து ஃபுல்லாக பிளாக் ஒட்டிட்டு இங்கே வந்து ரெட் விட்டுருக்கேன். அது நைட்டில் வந்து பக்காவாக தெரியும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டியோட ஃபைனல் லுக். இப்போ கடைக்கும் வந்தாச்சு. அண்ட் வண்டி வந்து பேட்லாக்கில் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மற்ற பைக்ஸ்லாம் வந்து சைடில் இருக்கும் சீட் ஓப்பன் பண்ணுறது. பட் MT வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, கீழே இருக்கும் சாவி. நீங்கள் கீழே சாவி போட்டால் தான் உங்களால் சீட்டை திறக்க முடியும். ஸோ வந்து இப்போ கீழே சாவி போட்டு சீட்டை திறந்துடலாம். திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி உள்ளே பார்க்குறதுக்கு. மேலே ஒரு 3 போல்ட் இருக்கும், அது எடுத்திங்கன்னா டாப் லேயர் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து 4 போல்ட் இருக்கும், அதுதான் முக்கியமான நம்பர் பிளேட் ஹோல்டரு. ஸோ மேலே இருக்க போல்ட் நான் அதை எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் போல்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது கீழே இருக்க 4 போல்ட், அதை எடுத்தாலே அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் புல் பண்ணதுக்கு முன்னாடி ஒயரிங் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பக்காவாக எடுத்ததுக்கப்புறம் தான் புல் பண்ணணும், இல்லையா ஒயர் கட் ஆகிடும். இப்போ ஃபுல்லாகவே எடுத்தாச்சு, டெயில்ஸ் வச்சுட்டேன். வண்டி இப்போவே பயங்கர அக்ரெசிவாக இருக்குது, இதுவே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கப்புன்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வாங்கின CNC டெயில் டிடி வந்து ஃபிக்ஸ் பண்ணினா இப்படி தான் இருக்குமே. ஸோ பட் வந்து இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்கோட இது வந்து உள்ளே இருக்கும், அடியில் வந்து டெப்த்தில் இருக்கும், லைக் வந்து மாற்ற ப்ளேஸ் வந்து. பட் CNC வந்து டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 5 வாஷர் வச்சு தான் அந்த ஹைட்டு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களுமே ட்ரை பண்ணோம், பட் இட்ஸ் இம்பாசிபிள், சுத்தமாக முடியல. ஸோ கடைக்கு போய்ட்டு 5 வாஷர் வாங்கி வந்துட்டு அந்த வாஷரை வந்து கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சோம். அது வச்சதுக்கப்புறம் பக்காவாக நின்றுச்சு. அண்ட் வந்து இது வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் கொடுக்கும், நீங்கள் சரியாக டைட் பண்ணல அப்படின்னா போக போக ஷேக் ஆகிட்டு லூஸ் ஆகி கண்டு விழுந்துடும். எனக்குமே அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நீங்கள் போல்ட் போட்டிங்கன்னா ஃபுல் செம்ம டைட் பண்ணால் தான் பக்காவாக நிற்குமே. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இண்டிகேட்டரோட லுக்கு. இப்போது எல்லாத்தையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போல்ட்டை வந்து செம்மையாக ரேட் பண்ணிட்டுருக்கோம். கப்பானில் இப்போ சம்பவம் ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒரு போல்ட் தொலைஞ்சி போச்சு. அதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கம் குனிஞ்சா மாதிரி இருக்கிற பார்த்தீங்களா,
இப்போ இண்டிகேட்டரை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒயரிங் பண்ணணும். இப்போ ஒயரிங்கில் வந்து காமனான என்ன ஒரு விஷயம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கில் வந்து ஒயரிங் வந்து லென்த்தாக இருக்கும் இண்டிகேட்டர் ஒயர். ஸோ ஈஸிலி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் போனீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் போனீங்கனாலே கண்டிப்பாக வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒயரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒயர் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒயர் வாங்கணும். அண்ட் ஒயரிங் பண்ணுறப்ப ப்ராப்பராக வந்து நீங்கள் டேப் பண்ணணும். இல்லையா ஷார்ட் சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்குது, தண்ணி பட்டால் எதனா ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒயரிங்லாம் முடிச்சாச்சு. சீட்டையும் கப்புன்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பேக்கில் வந்து லுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இண்டிகேட்டர் எப்படி லுக் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் லுக்கு இப்போதைக்கு. அண்டு இண்டிகேட்டர்ஸோட பவர் என்ன, லைட் பவர் என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இதுதான் பகலில். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நான் சொன்ன மாதிரி அந்த லைட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்பர் பிளேட் லைட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேக்கில் இருக்க டெயில் லைட்டு பளிச்சுன்னு தெரியுது. அண்ட் இப்போ முக்கியமாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் இண்டிகேட்டரை கழட்டியாச்சு. இது ஒன்றுமே இல்லைங்க, 4 போல்ட்டு கழட்டினாலே டப்புன்னு கழட்டிட்டு வந்துடும். ஆனால் இது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவுமே சேம் தான். ஸோ வந்து ஸ்டாக் இண்டிகேட்டரோட ஹெட்டு லைக் சைடு இருக்கும் பார்த்தீங்களா போல்ட், அது பெருசாக இருக்கும். ஓகே, பட் இது வந்து சின்னது குட்டியாக இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு தனி சைஸ் வாஷர் வாங்கணும். வாஷர் வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வாஷர் நாங்கள் வச்சுருப்போம் அந்த ப்ளேஸில். வாஷர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே இந்த ப்ளேஸில் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதான் லுக்கு, வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக்கு. இப்போ பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ எடுக்க முடியல. அண்ட் பேட்டரியுமே டவுன் ஆகிடுச்சு. இது வந்து பழைய மாடிஃபிகேஷனோட வீடியோ. ஸோ பார்ட் 1 இப்போ பண்ணது வந்து பார்ட் 2. இது பார்ட் 1ஓட வீடியோ. ஸோ வந்து நைட்டில் வந்து பக்காவாக குழுவாகும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதுவும் பாருங்கள். இப்போ பகலில் வந்து பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.